நம்ம எத்தனை பேருக்கு அவர் இல்லா நேரத்தில் பேசியிருக்கிறோம், அதே நேரத்தில் நம்ம அவருடைய மனசை நோகடிச்சிருக்கிறோம். கணித்துக்குரிய சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நாவு அதே நேரத்தில் அநியாயம். ஒருவருக்கு அநியாயம் இழைத்துவிட்டு நாம் தொழுதாலும், அதே நேரத்தில் சுஜூதிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தாலும், அதே நேரத்தில் 2 ரக்காத்து சுன்னத் தொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி துஆ செய்தாலும், சதகா செய்தாலும், கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவருக்கு அநியாயம் செய்துவிட்டால் மறுமையில் யா அல்லாஹ் இவரை மன்னிக்க மாட்டேன் என்றால் அந்த மனிதர் நரகத்தில் என்று இஸ்லாம் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நம்மை இந்த ரமலான் மாதத்தை அடைய வைத்து அதில் அமல் செய்கிற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நமக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் ஆகும். இந்த அன்பளிப்பை பொறுத்தவரையில் இது நமக்கு முன்னால் மரணித்த சகோதரர்களுக்கு அல்லாமல் நமக்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்திருக்கிறான் என்று சொன்னால், இதைவிட பெரிய ஒரு அந்தஸ்து நமக்கு யாருக்கும் இந்த உலகத்திலே கிடைக்க போது கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, நம் எல்லோரும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதத்தில் நிறைய அமல் செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும், சுஜூதிலே அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், நம்முடைய பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்திலே கோர வேண்டும் என்றெல்லாம் ஆசையோடும் ஆர்வத்தோடும் இந்த பள்ளியில் நம்ம எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 2 முக்கியமான விஷயங்கள், அதை வெளியிலிருந்து பார்க்கிற போது சாதாரணமான பாவமாக தெரியும், ஆனால் அந்த பாவம் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாவமாகும் என்று இஸ்லாம் நமக்கு வரையறுத்திருப்பதை பார்க்கிறோம். அதில் ஒன்று நாவை பேணுவது. ஏற்கனவே பயான்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நாவு சம்பந்தமான விபரீதங்கள், அவனுடைய தாற்பயங்கள் என்ன என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது என்ன என்று பார்த்தால், அநீதி இழைப்பது சம்பந்தமான சில விஷயங்களை பார்ப்பதற்கு சாதாரணமாகத்தான் இருக்கும், ஆனால் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய தலையாய பாவங்களில் ஒன்று பிறருக்கு அநியாயம் இழைப்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அபூதாவுத் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் 2223வது ஹதீஸாக பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அப்துல் முசலாசா, அநியாயம் என்பது 3 வகைப்படும். அநியாயம் 3 வகை இருக்கிறது. ஒன்று ஃபதுல்முன் லா யக்ஃபிருஹுல்லாஹ், ஒரு அநியாயம் இருக்கிறது, அந்த அநியாயத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். 2வது வதுல்முன் யக்ஃபிருஹு, 2வது அநியாயம், அந்த அநியாயத்தை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். 3வது வதுல்முன் லா யத்ருகுஹு, அந்த அநியாயத்தை அல்லாஹ் விடவே மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபஅம்மா துல்முல்லதி லா யக்ஃபிருஹுல்லாஹ், அல்லாஹ் தஆலா மன்னிக்காத அநியாயம் என்ன? ஃபஷ்ருக்கு, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதாகும். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதாகும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அட்வைஸ் பண்ணுகிற நேரத்தில், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாத, இன்ன ஷிர்கல் அஸுல்முன் அஸீம், நீ இணை வைப்பது மிகப்பெரிய ஒரு அநியாயமாகும். அப்ப அல்லாஹ்வுக்கு படைத்தவன் ரப்புல் ஆலமீன் என்று இருக்க அவனைத்தான் வணங்க வேண்டும், அவனை தவிர வேறு யாரை நாம் வணங்கினால் அது அல்லாஹ்வுக்கு செய்கிற மிகப்பெரிய அநியாயமாகும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. படைத்தவனை வணங்க வேண்டும், அதே போன்று கொடுத்தவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். படைத்தவனை விட்டு படைப்பாளிகளை வணங்குவது மிகப்பெரிய அநியாயம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக 2வது வஅம்மா துல்முல்லதி யக்ஃபிருஹுல்லாஹ், அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடிய அநியாயம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபதுல்முல் இபாதி அன்ஃபுஸிஹிம் ஃபீமா பைனஹும் வ பைன ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்யக்கூடிய அந்த அநியாயத்தை அல்லாஹ் தஆலா நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். உதாரணமாக அல்லாஹ் தஆலா சுவர்க்கம் செல்வதற்கான வழிகள், அதே நேரத்தில் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வழிகள் என்ன என்பதை இஸ்லாத்தின் மூலமாக நமக்கு, அல் குர்ஆன் மூலமாக, சுன்னா மூலமாக நமக்கு வரையறுத்திருப்பதை பார்க்கிறோம். இந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதன் மூலமாக தனக்குத்தானே ஒரு அடியான் அநீதி இழைத்து கொண்டால் அவன் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். இதுவும் ஒரு அநியாயமாகும். 3வது வஅம்மா துல்முல்லதி லா யத்ருகுஹு, இன்னும் ஒரு அநியாயம் இருக்கிறது, அந்த அநியாயத்தை அல்லாஹ் விடவே மாட்டான், அல்லாஹ் விடவே மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அது எப்படி? ஃபதுல்முல் இபாதி பஅதுஹும் பஅலன்,
அது என்ன அநியாயம்? ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்கிற அநியாயம். அந்த அந்த அநியாயத்தில் அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மனிதனுக்கும் இடையில் ஏற்படுகிற ஒரு சம்பந்தம் தான் அந்த அநியாயம். அப்போ ஒரு மனிதன் அநியாயம் இழைத்து விட்டான் சொன்னால், அந்த அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதனிடத்தில் அநியாயம் இழைத்தவன், நான் இப்படி உங்களுக்கு ஒரு அநியாயம் செய்திருக்கிறேன், இப்படி நான் உங்களுக்கு உங்களோட ஒரு பிஸ்னஸ்ல ஒரு முதல்ல போட்டு அதில் நான் ஒரு லொஸ்டாக்கும்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறேன், உங்களை சம்பந்தமாக ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இல்லாத நேரத்தில் நான் கண்சாடை செய்து உங்களிடத்தில் நான் காட்டியிருக்கிறேன் என்று அப்படி கூறுவது அவருக்கு செய்கிற அநியாயம். அப்ப சென்று மரணிப்பதற்கு முன்னால் கணியத்துக்குரிய சகோதரர்களே, மன்னிப்பு கேட்பது கடமையாகும். நாளை மறுமை நாளில் யா அல்லாஹ், இந்த மனிதன் நான் உயிரோடு இருக்கிற நேரத்தில், நான் இல்லாத நேரத்தில் கண்சாடை செய்வதன் மூலமாக அல்லது என்னை பற்றி தவறாக பேசினார். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் வருகிறீர்கள், உங்களை பற்றி ஒருவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறார் என்று சொன்னால், உங்களை குத்தி காட்டி கண்சாடை மூலமாக அதோ வருகிறார் அப்படி காட்டி பேசுவது உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்காது, எப்பவுமே பிடிக்காது. நம்மை புகழ்ந்து பேசுவது நமக்கு பிடிக்குமே தவிர, ஒருவர் கண்சாடை செய்து குத்தி காட்டி பேசுவது கூட பாவமாகும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள பெரியோர்களே, சகோதரர்களே, பாருங்கள், அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய அந்த தாற்பயம், அவனுடைய துஆவுடைய பிரதிபலன் என்ன என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹுல் புகாரி 4374வது ஹதீஸாக பார்க்கலாம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் யமனுக்கு அனுப்புகிற போது, இன்னக சதஅதி கௌமம் மின் அஹ்லில் கிதாப், முஆத் இப்னு ஜபலே, நீங்கள் போகிற இடம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு மார்க்கத்தை பற்றி அறிவு இருக்குது, நீங்க நினைச்ச மாதிரி சொல்லிடாதீங்க, நீங்க நினைச்ச மாதிரி மார்க்கத்தை பற்றி சொல்லிவிடாதீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறார்கள். அப்ப முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் அங்கு போய் மார்க்கத்தை பற்றி சொல்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை அனுப்புகிற போது கடைசியாக ஒரு அட்வைஸ் பண்ணினார்கள். என்ன தெரியுமா? இத்தகி தாவத்தல் மظلوم, முஆத் இப்னு ஜபலே, அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதர், யா அல்லாஹ், இந்த மனிதனை பார்த்துக்கொள் என்று துஆ செய்தால் அது நிச்சயமாக பழித்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கணித்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப பிரச்சார கட்டத்தில் பள்ளியிலே உட்கார்ந்து கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப சுஜூதிலே இருக்கிற நேரத்தில் அந்த இடத்திலே உத்துபா ஷைபா, அதே போல உக்பத் இப்னு அபி முஐத் போன்ற பெரும் குறைஷி தலைவர்கள் எல்லாம் இருக்கிற போது அபூ ஜஹல் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த ஒரு ஒட்டகத்துடைய அழுகிய குடல்களை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதிலே இருக்கிற நேரத்தில் அப்படியே மேலே போடுகிறாங்க. போட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் எழும்ப முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். அப்போ ஒரு வயோதிபர், இப்படி உங்களுடைய தந்தை கடுமையாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், சுஜூதிலே எழும்ப முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இடத்திலே சென்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேலே இருக்கிற அந்த குடல்களை எல்லாம் எடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எழும்புகிறார்கள். எழும்பி சொல்கிறார்கள், அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், யா அல்லாஹ், இந்த குறைஷிகளை நீ பார்த்துக்கொள், யா அல்லாஹ், இந்த குறைஷிகளை பார்த்துக்கொள் என்று 3 விடத்தம் சொன்னார்கள். அதற்கு பிறகு பெயர் குறிப்பிட்டு 10 பேரை சொன்னார்கள். எப்படி? யா அல்லாஹும்ம அலைக பி உக்பத் இப்னு அபி முஐத், யா அல்லாஹ், உக்பத் இப்னு அபி முஐத்தை நீ பார்த்துக்கொள், யா அல்லாஹும்ம அலைக பி ஃபுலான், அல்லாஹும்ம அலைக பி ஃபுலான், அல்லாஹும்ம அலைக பி உத்பத் இப்னு ரபியா, பி ஷைபா இப்னு ரபியா என்று 10 பேர் கொண்டு பேரை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்தார்கள். அப்ப இந்த 10 பேரும் பத்ர் யுத்தத்திலே கலீப் என்று சொல்லக்கூடிய அந்த கிணத்திலே போடப்பட்டு அப்படியே அவர்கள் சடமாக பொடியாக கிடக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சென்று அத்துணை உடம்புகளையும் பார்த்து, உத்பாவே, ஷைபாவே, அபூ ஜஹலே, உன்கிட்ட சொன்ன நானே, இவ்வளவு காலம் உனக்கு மார்க்கத்தை சொன்னேன், நீ எனக்கு செய்த அநியாயத்தின் மூலமாக அல்லாஹ் உன்னை தண்டித்து இருக்கிறான் என்று அந்த இடத்திலே பேசுகிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்திலே வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, பொடியோடு என்ன பேசுகிறீர்கள், பேசுவது தெரியாது தானே? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் பேசுவது அவர்களுக்கு தெரியும், என்றாலும் அவர்களுக்கு பதிலடி ஆன்சர் பண்ண முடியாது அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அநியாயம் இழைக்கப்பட்டு விட்டால் அந்த மனிதன் மனம் நொந்து போனால் கூட நிச்சயமாக நாம் நல்லாக இருக்க மாட்டோம் என்பதை நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்னும் ஒரு சம்பவம், கணியத்துக்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில்
ஈராக் வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த கூஃபாவிற்கு கவர்னராக சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அவர்கள் கவர்னராக நியமிக்கிறார். அப்போ சாத் இப்னு அபீ வக்காஸ் அந்த இடத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற போது சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக சில கம்ப்ளைண்ட் வருது. என்ன கம்ப்ளைண்ட் சொன்னால், சாத் இப்னு அபீ வக்காஸ் சரியாக தொழுகை நடத்துவது கிடையாது, அதே போன்று பொருட்களை சரியாக பங்கீடு செய்வது கிடையாது, பக்கசார்பாக இருக்கிறார், அவர் நீதியாக நடப்பது கிடையாது, பெரியவர்களுக்கு என்று ஒரு நீதி, சிறியவர்களுக்கு ஒன்று நீதி என்றெல்லாம் சில கம்ப்ளைண்ட். அப்ப இந்த கம்ப்ளைண்ட் உமர் ரலியல்லாஹுவுக்கு வருது. அப்ப இந்த செய்தி உண்மையா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அந்த இடத்திலே சில ஆணை குழுவை நியமித்து சாத் இப்னு அபீ வக்காஸையும் அழைத்து, நீங்கள் சென்று இது உண்மையா பொய்யா என்பதை விசாரித்து வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள். அப்ப போயிட்டாங்க. போய் ஒவ்வொரு பள்ளியாக விசாரிக்கிறாங்க. எப்படி சாத் இப்னு அபீ வக்காஸ் நல்லமா, மாஷா அல்லாஹ், அவர் தொழுகிக்கக்கூடியவர், அவர் நல்ல பொருட்களை சரியாக பங்கீடு செய்வார், நியாயமானவர் அப்படி என்றாலும் சொல்லுகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சகோதரர் எழும்புகிறார், உசாமா இப்னு கத்தாதா என்று சொல்லக்கூடிய மனிதர். அவர் எழும்பி சொல்லுகிறார், சாத் இப்னு அபீ வக்காஸ் சரியாக பொருட்களை பங்கீடு செய்வது கிடையாது, அவர் பக்கசார்பாக இருக்கிறார், ஒழுங்காக தொழுகை நடாத்துவது கிடையாது, அவர் நீட்டி ஓதுகிறார் என்றெல்லாம் சில கம்ப்ளைண்ட். அப்ப அந்த நேரத்தில் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் 3 துவா கேட்கப்படுறேன். என்ன துவா தெரியுமா? யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன் கான காதிபன், அந்த சொல்றவர் உண்மையிலே அவர் பெருமைக்காகவோ எல்லாருக்கும் முன்னால தன்னை பேசணும் என்ற காரணத்திற்காக வேண்டி அவர் உண்மையாக பெருமைக்காகவோ அல்லது என்னை பொய்ப்பிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக வேண்டியோ அவர் எழுந்து அந்த விஷயத்தை அவர் சொல்லியிருந்தால், யா அல்லாஹ் அத்தில் உம்ரஹு, அவருடைய வாழ்நாளை நீ அதிகரிக்க வேண்டும், அத்தில் உம்ரஹு வாழ்நாளை அதிகரிக்க வேண்டும், வாத்தில் ஃபக்ரஹு ஏழ்மையை நீடிக்க வேண்டும், வறுமை வர வேண்டும், அதே போல வாரிலுஹுலில் ஃபிதன் ஃபித்னாவுக்கு உள்ளாக்கியா அல்லாஹ் என்று 3 துவா. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார், இவர் பிற்காலத்தில் சுமாராக பல ஆண்டு காலம் வாழ்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த இமை கீழே தொங்குற அளவுக்கு வாழ்கிறார். மேல் இந்த இமை இருக்குதானே, அந்த இமை கீழே தொங்குற அளவுக்கு வாழ்கிறார். அந்த வறுமை, சாப்பிடுவதற்கு உணவில்லை, அதே போன்ற தண்ணீர் கிடையாது, பேரித்தங்க கிடையாது. இவர் சாப்பிடுவதற்காக வேண்டி சந்தை வழியே போகிற நேரத்தில் சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஹிண்டடிப்பார்கள், விளையாடுவார்கள். அப்ப இப்படியாக அவர் அந்த சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹுடைய துஆவுக்கு ஆளானார் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, நம்ம எத்தனை பேருக்கு அவர் இல்லா நேரத்தில் பேசியிருக்கிறோம், அதே நேரத்தில் நம்ம அவருடைய மனசை நோகடிச்சிருக்கிறோம். கணித்துக்குரிய சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் நாவு, அதே நேரத்தில் அநியாயம், ஒருவருக்கு அநியாயம் இழைத்துவிட்டு நாம் தொழுதாலும், அதே நேரத்தில் சுஜூதிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தாலும், அதே நேரத்தில் 2 ரக்காத்து சுன்னத் தொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி துஆ செய்தாலும், சதகா செய்தாலும், கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவருக்கு அநியாயம் செய்துவிட்டால் மறுமையில் யா அல்லாஹ் இவரை மன்னிக்க மாட்டேன் என்றால் அந்த மனிதர் நரகத்தில் என்று இஸ்லாம் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, 3வது ஒரு சம்பவம், துஆவுடைய தாற்பயத்தை பாருங்கள். மர்வான் இப்னு ஹக்கம் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர், இந்த ஆட்சியாளருடைய காலத்தில் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் அர்வா என்று சொல்லக்கூடிய ஒரு பொம்பளையுடைய ஒரு நிலத்தை அபகரித்து விட்டார் என்று அர்வா என்று சொல்லக்கூடிய அந்த பொம்பளை மர்வான் இடத்திலே முறைப்பாடு செய்கிறார். அப்ப மர்வான் இடத்திலே முறைப்பாடு செய்த போது சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், மர்வானே, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸை நான் அறிந்ததன் பிறகும் இப்படியாப்பட்ட கேவலமான விஷயத்தை நான் செய்வேனா என்று கேட்டார்கள். அது என்ன அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்? அந்த நேரத்தில் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவருடைய பூமியை அநியாயமாக, அதாவது ஒரு சான் அல்லது ஒரு முழம் அநியாயமாக அபகரித்துக் கொள்கிறாரோ, நாளை மறுமை நாளில் அவருடைய கழுத்தில் 7 பூமிகளும் மாலையாக போடப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த ஹதீஸை படித்ததன் பிறகும் இவ்வாறு நான் இந்த கேவலமான விஷயத்தை செய்திருப்பேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று சொன்னபோது, அந்த நேரத்திலே சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் மனமுருகி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன் கான காதிபத்தன், யா அல்லாஹ் உண்மையிலே அவள் பொய்யலாக இருந்தால், பொய் சொல்லக்கூடியவளாக இருந்தால், ஆமி பஸரஹா, அவளுடைய பார்வையை நீ எடுத்துவிட வேண்டும், அதே போல வஅமித்ஹா ஃபீ தாரிஹா,
அவளை நீ அவருடைய வீட்டிலே மரணிக்க செய்ய வேண்டும் என்று அந்த அந்த இடத்திலே சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப பிற்காலத்தில் வந்து இந்த பொம்பளைக்கு உண்மையிலே கண் தெரியாம போகுது. அந்த பொம்பளைக்கு உண்மையிலே கண் தெரியாம போகுது. சுப்ஹானல்லாஹ். கண் தெரியாம போய் பல காலம் வாழ்கிறார். வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நாள் வீட்டிலே அப்ப வளமையாக அவர் நடப்பதெல்லாம் சுவரை பிடித்து கொண்டு தான் நடப்பது. கண் தெரியாட்டி சுவரை பிடிச்சிட்டு கதிரையை பிடிச்சி தான் நடப்பாங்க. அப்ப சுவரை பிடித்து நடந்து கொண்டு போகிற நேரத்தில் வீட்டில் ஒரு கிணறு இருக்குது. கிணறு அப்ப அந்த கிணறுல வந்து தடக்கி கீழே விழுந்து அந்த வீடே கபூராக மாறுகிறது. அந்த சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களே, யா அல்லாஹ் வ அமித்ஹா ஃபீ தாரிஹா, அவளை அவருடைய வீட்டிலே நீ மரணிக்க செய். கிணறே கபூராக மாறியது, அடக்கம் செய்யவில்லை என்று ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார்கள். அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே, அநியாயம் என்று வருகிற போது அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுக்கு செய்கிற அநியாயம் இருக்கிறது, அதே நேரத்தில் தனக்குத்தானே செய்கிற அநியாயம் இருக்கிறது. அல்லாஹுக்கு உண்மையிலே நாம் அநியாயம் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு இணை வைப்பதை நிச்சயமாக மன்னிக்க மாட்டான், ஏனைய பாவங்களை அல்லாஹ் நாடில மன்னிப்பான். அதே நேரத்தில் தனக்கு தானே அநியாயம் செய்யக்கூடியது பாவங்கள் இருக்குதானே, அந்த பாவங்களை நாம் சுஜூதில் இருந்து யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், இதற்கு பிறகு இவ்வாறான கெடுதிகளை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக மரணிப்பதற்கு முன்னால் நீங்கள் சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ஒன்றும் செவிடன் அல்ல, நிச்சயமாக அல்லாஹ் அதை செவியேற்பான், கேட்பான், மன்னிப்பான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தானே அநியாயம் இழைக்கக்கூடிய எனது அடியார்களே, லா தகுனது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளிலிருந்து நீங்கள் நிராசை அடையாதீர்கள். அல்லாஹ்வுடைய அருட்கொடை எல்லோருக்கும் இருக்கிறது, நீங்கள் துஆ செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன், நிச்சயமாக அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்கு தருகிறான். எனவே அன்புள்ள சகோதரர், உள்ளத்தை முஹாசபா செய்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கு, அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, அதே நேரத்தில் நம்முடைய குடும்பங்கள், சகோதரங்கள், அதே நேரத்தில் நம்முடைய பெரியப்பா, சாச்சா, இப்படி இவர்களுக்கெல்லாம் சில அநியாயங்களை நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்திருப்போம். சென்று மன்னிப்பு கேளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய அமல்கள், செய்கிற அமல்கள், இரவு முழுக்க நீங்கள் நின்று வணங்குகிற அந்த தொழுகைகள் பிரயோசனம் பெற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக மன்னிப்பு கேட்டு அல்ஹம்துலில்லாஹ் உங்களை நான் மன்னித்து விட்டேன், அவனே மன்னிப்பு கேட்க வாரானே என்று உன்னையில மன்னிக்க முடியாது என்று சொல்ல மாட்டான். நிச்சயமாக அவன் மன்னிப்பான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்களை மன்னிப்பு கேட்டதன் பிறகு உங்களுக்கு மனசிலே இருக்க ரிலாக்ஸ் இருக்குதானே, யா அல்லாஹ் நிச்சயமாக நான் செய்கிற அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் என்று நிச்சயமாக உங்களுடைய மனசு, உங்களுக்கு மனசாட்சி பதில் சொல்லும். அன்புள்ள சகோதரர்களே, நன்மை எது, தீமை எது சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய, அநியாயம் என்றால் என்ன, மற்றவர்களுக்கு அநியாயம் இழைத்தால் இவ்வாறான பிரதிபலங்கள், இவ்வாறான நன்மைகள், இவ்வாறான தீமைகள் என்ன என்ன இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை சரியாக நடத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.